1ஆம் தேதி தீர்ப்புங்க, பிரச்சனை வந்து 4ஆம் தேதிங்க. நீங்கள் 1ஆம் தேதி 2, 3 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் நடவடிக்கையே எடுக்காம விட்டீங்க. அப்போ யார் காரணம்? 1ஆம் தேதி தீர்ப்புக்கு 2ஆம் தேதி நீங்கள் அப்பீல் போயிருந்துருக்கலாம்ல, அப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்ல. நீங்கள் ஏன் கடைசியில் 6 மணி வரைக்கும் டைம் பார்த்துட்டு இருந்து 6 மணிக்கு அப்புறம் திருப்பி கண்டெம்ட் போகிறார். கண்டெம்ட் இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து ஒரு 2 நீதிபதிகள் போகிறாங்க. 2 நீதிபதிகள் மாற்றி சொல்லிட்டாங்க. உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. இதற்கப்புறமா இது எப்படி நகரும்? திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்கிறது, கூட்டுறதுக்கு பார்க்கல. சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க, அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்துச்சு. அப்போ நாங்கள் சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கிறோன்னு அவங்க காட்ட விரும்புகிறாங்க. சிறுபான்மை மக்கள் இது சந்தோஷப்படுத்தாது. அவருடைய கோரிக்கை இதுவல்ல, அவருடைய நோக்கம் இதுவல்ல. யார் கோயிலில் எந்த கோயிலில் எந்த சாமி கும்பிட்றான்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் தங்களுடைய அன்றாட பொழைப்புகளில் கவலைப்பட்டிருக்காங்க, எல்லா இந்து மக்களையும் போல. அவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய சாப்பாடு, அவர்கள் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இவர்கள் அதை வேற ஒரு மாதிரி பிரச்சனையாக பார்க்குறாங்க, தங்களுடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அப்போ திமுகவினுடைய உள்நோக்கமா இது நீங்கள் சொல்றது பார்த்தா? இதை வந்து தமிழக அரசு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கு நான் சொல்ல 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கேன். அதை போய் எடுத்து பார்த்துக்கு. தமிழக அரசு ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒரு மோட்டிவோட செஞ்சிருக்கு அப்படின்னு 2 நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை சொல்லியிருக்கு. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்த்து.